கியோகோமோலி அவகேடோ பேஸ் பண்ண இந்த ஒரு டிப்பு தான் கியோகோமோலி. ஃபர்ஸ்ட் மெக்சிகோல தான் ஸ்ப்ரெட் இல்லனா சாலடா வந்து யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கியோகோமோலி வந்து மெக்சிகன் இன்டர்நேஷனல் கியூசின், அதாவது சமையல்ல வந்து சூப்பரான ஒரு டிப்பாவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபென்டாபுலஸான கியோகோமோலி எப்படி பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஹாஃப் அவகேடோ எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஃபுல் லெமன் நல்லா டீசீட் பண்ணிட்ட பிறகு நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, குடமிளகா, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா அதோட விதை எல்லாமே எடுத்துட்டு பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரையை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கியூக்கம்பர் எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு அதுவுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான கியோகோமோலி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான ஸ்ப்ரெட்டா தான் நான் வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணா நீங்க டிப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் ஹோல் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ டபுள் சைடு வந்து பட்டர் தடவிட்ட பிறகு சூப்பரா வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கியோகோமோலியை பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்மில்லா. கியோகோமோலி ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. சும்மா வேற லெவல்ல இருக்கு.